ஒழுக்கம் எழுப்பும் தழான் அவ்விழுக்கம் உயிரினும் அம்பப்படும் என்ன வரவேற்பு விளக்கிறேன். இதை தருகிறது இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்போடு ஆண்டு கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தோழிகளை பார்த்து ஆடி பாடி மகிழ்வது வழக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை பார்ப்பது வழக்கம் அல்லவா? அண்ணா அண்ணா நட்சத்திர ஜன்னலில்
என்கிட்ட பேசாதீங்கண்ணா. என்ன காரணம்? என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்னம்மா காரணம்? அண்ணா, இன்று பாடசாலை விடுமுறை. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தொழில்களை விட்டுவிட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓட்டமா ஓடி வந்திருக்கிறேன். எங்க பண்ணீங்க தங்கா? நான் உன்னை தேடி மலர்வனம் சென்று வந்தம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சென்று விட்டோம். தாய் தந்தையை பார்க்க வந்த புறப்படு. வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் இந்திய சுமதிரத்திலே என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்க்க வேண்டும். குழந்தைகளை பல்லாண்டு காலம் பல கோடி காலங்கள் இப்பொழுது நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் நீதான் இந்நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும். தந்தனுடைய அன்பால் இந்த மலர் மாலையும் உனக்கு சொல்கிறேன். என்னுடைய மனதிலே ஒரு விருப்பம் இருக்கிறது அம்மா. என்னப்பா? அண்ணனுக்கு இந்த முடிசூட்டி விழா யாருடைய மூலமாக நடக்க வேண்டும் தெரியுமா? யாருடைய மூலியமாக? நாம் சந்தோஷமாக நம்முடைய நாடு நம் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் யாரு? அமைச்சர் அவர்கள். அமைச்சர் இல்லை என்றால் நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்காதம்மா. ஆமா, எதிர்நாட்டு மன்னர்கள் வளர்ந்திருக்க வரும்பொழுது இவர் வருகையை கண்டாலே போதும் தூரம் ஓடி விடுவார்கள். அந்த அளவுக்கு வீரம் பொருந்தியவர், விவேகம் உள்ளவர். ஆகினாலே இவருடைய திருக்கரத்தால் இந்த மணிமுடியை என்னுடைய மகனுக்கு நீங்கள் சூட்ட வேண்டும். உண்மைதான், என்னுடைய விருப்பம். எங்களை பாதுகாப்பது பணத்தளவு நீங்கதானே. அவர்களாக இருந்தார் எனது திருகத்தால் இந்த மணிமுடி சுட்டும் பொழுது இந்த பிள்ளைகள் என்னை எப்படி வாழ்த்த போகிறார்? என்ன காரியம் செய்து விட்டேன் அம்மா? முடி சுட்டு நேரத்திலே மணிமுடியை தட்டி விடலாமா? எதற்காக தட்டி விட்டார்? யாருக்கு யார் மணிமுடி சுற்றுவது? கேவலம் யார் அவன்? அவன் எப்பேற்பட்டவன்? அவனுடைய கருத்தினால் என்னுடைய அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதா? அதை நான் பார்த்துக் கொண்டிருப்பதா? என்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இளம் கற்ற விடமறியாது சொல்வார்கள். என்ன நடக்கிறது தெரியாமல் இப்படி காரியத்தை செய்து விட்டாய். மணிமுகலமா விட்டேன். யாரு? கேவலம் ஒரு வேலைக்கார பையன். அவனுக்கு நாம முடியாது. இல்லப்பா சொல்ல வரேன். அப்பா, அவன் யாருப்பாவன்? அவன் எப்பேற்பட்டவன்?
இந்த பொறம்போக்கு பையன் வேணாம் வேணாம் புறம்போக்குல போர் போட்டு போயிடுச்சு. யாரு முத்தழகி போகிறதுக்கு பெற்றெடுத்து தான் நாங்கள் வளர்த்தது அவர் வளர்த்து விட்டாயா எதிர்த்து பேசவே கூடாது. என் நாட்டு அமைச்சரம்மா யாரு அவனா சொல்லு சொல்லு என் நாட்டு அமைச்சர் உனக்கு சொல்லு. ஒரு வேலைக்கார பையன் அவன். ஏய் அவன் யார் அவன் எவன்? அவன் எப்பேற்பட்டவன்? வேண்டாம் இளவரசி, என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் ஒரு அடக்கவே. என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் தலை டென்ஷன் ஆகுது. போதான்றே முத்தழகி இப்படி முடிக்கிற மாதிரி யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறேன்? ஜாக்கிரதை. அப்பா என்னப்பா நாவடக்க தேவை இல்லை என்றால் உன் தந்தை முகத்தை பார்க்கிறேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையா என்ன வந்து ஒரு எடுக்கிறேன். என்னடா பொறுமை? ஏதோ தெரியாமல் பேசுறீங்க. தெரியவே ஒரு இல்லைடா. சின்ன பொண்ணு, பால் குடிக்க தெரியாத பொண்ணு, எங்களை பார்த்து கேட்ட வாய போலாம். நம்ம முகத்துக்காக பார்க்கல, அவசரப்படாதப்பா. நாங்க நினைத்த நாட்டை தவிடு பொடி ஆக்கி விடுவோம். தெரியாதவருக்கு ரைஸ் மில்லில் வேலை செய்கிறோம். தவிடு பிடிக்கிறாரு நம்ம நோய்த்தோம். ஆமா நான் தவிடு பிடிக்கிறேன் நானு. பண்ணுகிறேன். ஆனா இளவரசி வாய முட்டா பாராய். வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய் வேலைக்கார நாயா ஆமா நாங்களா? நீங்க தாண்டா சினம் கொண்ட சிங்கத்தை சேர்ந்து பார்க்காதே. யாரு உன் வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிடும். என் வாழ்க்கை சொல்றா பாடி மனமன் சொல்றா. டேய் போடா தூர டேய் அது மட்டுமா நான் காலால் ஒரு வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய் நானும் வேலைக்காரனே. என்னவோ வம்பு வைக்க போறான். நாம் இருந்தா நமக்கு மரியாதை கிடைக்கும். அவமானம். பாருங்க ஏய் இங்க வாங்க என்னப்பா லவ் பண்ணுங்க? ஏய், நீ அமைதியாரே, உன் தந்தை அழைக்கட்டும். மன்னா, நீ அடுத்த வர மாட்டேன். ஏய், வாடி இப்படி. டேய் நாங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு. என்னடா ரொம்ப சொல்ற உட்காந்து ஒண்ணுக்கு பெயர் அவளுக்கே அவளை தானே விட்டுருக்குதுன்னா இன்னுங்கிற பெயர் எனக்கு அம்மா தானே விட்டுருக்கோம். முகத்துக்குத்தான் பார்க்க மகாராணி உன் முகத்தை ஏய், ஏய், வாடா, வாடா. வேற எந்த உதாரணமும் கிடைக்கிறேங்க. கோவம் தான் என்ன சொல்றதுனே சொல்ல. கோபம் வருத்துக்க. அவன் கிட்ட வச்சுக்காதீங்கப்பா தலை விட்டா இன்னும் அதிகமா பேசுவாங்க அவன் பேசவே விடக்கூடாது இதெல்லாம் காரணம் யாருப்பா? நீதாப்பா. நாங்களே இருப்பேன் நீ ஏமா அதை தடுக்கிற? நீங்க இருக்கும்போது அவன் யாரு மணிமுடி குத்துறதுக்கு என்னப்பா ஒரு வேலைக்கார பையாவன் என்னப்பா சொல்ல வரேன்? டேய் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம் அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம் நெத்திர திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையில வணக்குவதற்காக வைக்கின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம் அந்த செருப்பு எங்க விடுறோம் வாசல் படி வெளியே விடுறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் அவன் செருப்புக்கு சமமா? Oh my God. தலைவலி அமுத்தாண்ட விட்டான். நான் என்ன இது? செருப்புக்கு சமமானா? ஐயா அமதையா அமதையா. உங்களுக்காக அல்ல, மகாராணி முகத்துக்காக. ஏய், கடவுளே, வாடா, வாடா. அப்பா தங்கை சொல்வது என்னப்பா இருக்கின்றது? இவன் யார்? ஒரு வேலைக்காரன் நாயப்பா இவன். வா என்றால் வரக்கூடியவன், போ என்றால் போகக்கூடியவன். இவன் கரத்தால் மணிமணி சுட்டுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? தகுதியில்லையா? ஏய், ஓடாவாயா. சொத்துலான பாடு. இவன் கரத்தால் மணிமணி சுட்டினால் இந்நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கரத்தால் மணிமணி சுட்டினால் என் நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்வேன். இவன் கரத்தால் சுட்டினால் ஆட்சி செய்வேன் மாட்டேன். அவமானம். மகனே பாரா. அப்பா நாங்கள் இருப்பதை விட சொத்து ஓடி விடலாம். அண்ணா, இனிமேல் இந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன். வாட்டுமாவா. செருப்பா கைட்டு பூச்சிடா ஏய் போடா நம்ம முகத்துல இருக்கு. போடா ஏமா ஏமா உத்தர போற. ஏய், ஏய். முகத்துக்காக பார்க்கணும். அவர் என்னுடையதுதான். செங்கல் எடுத்து அவன் மாட்டி போலப்பா இருமா அமைதியா இருமா. அவர் செய்தவன் ஆணை.
என்னுடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று எண்ணத்தை தெரியாமலே தளபதியாகிய உங்களுடைய திருக்கரத்தால் என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டினால் சந்தோஷமாக இருக்கணும் நான் தான் முடிவெடுத்துட்டேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை பெற்றவர் நீங்கள், வளர்த்தவர் நீங்கள். எங்களை அவர் வளர்த்திருந்தாலும் பெற்றெடுத்த தன்னுடைய திருக்கரத்தால் மணிமுடி சூட்டினால் தான் என் அண்ணனுக்கு பெருமை. ஏன் மன்னா எங்களுக்கு தூட்ட அருகதை கிடையாதா? வீரம் இல்லையா? விவேகம் இல்லையா? எங்களுக்கு ஆண்மைதான் இல்லையா? அனைத்தும் இருக்கிறதப்பா. ஆனால் என் மக்களுக்கு இதில் விருப்பமே இல்லை. ஆகினாலே அவர்கள் தவறான வார்த்தைகள் பேசியிருந்தாலும் என் பொருட்டு அவர்களை மன்னித்து விட தளபதியாரை இருக்கட்டும். சிறுகளை பயமறியாமல் பேசிவிட்டால் அவன். நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்களா? இருமா இருமா தயா இருமா மன்னிக்க தந்தை எனக்கு கொடுக்க மரியாதை உனக்கு இல்லை. ஜாக்கிரதை. மன்னிக்க தெரிந்து கொள்கிறேன். ஆகினாலே என்னுடைய மகளுக்கு பேரன்பமிக்க சத்தியமே நாட்டு மக்களே, இன்று முதல் என்னிடத்தில் நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி என்னோட அன்பாக ஆதரவாக இருக்கிறீர்களோ அதே போன்று என்னுடைய மகன் மாறன் இந்நாட்டிற்கு மன்னனாக வருகின்றார். அவருக்கு அன்பு காட்டுங்கள். என்னுடைய மகன் எல்லாம் கை தட்டுங்க. கடமை முடிந்துவிட்டது. நான் எங்கே போகிறேன்? நான் எங்கே போகிறேன்? எங்கே தந்தையே? நான் சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய மனம். அப்படியா? இந்த சந்தோஷமான நேரத்திலே நான் காசி யாத்திரை போகிறேன். யாத்திரையாக போகிறேன். மனைவியை நான் பார்த்து என் உயிரை விட்டாலும் விடுவிட தவறை என் உயிரிடம் மேலான என் இல்லறத்த அரசியை விட மாட்டேன். சொல்லுவாங்க கல்யாணம்னாவே சனின்னு சொல்லுவாங்க. அந்த கலி என்பது சனி. அந்த சனி பிடிச்சாதான் குடும்பம் நல்லா இருக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவ எனக்கு சனியன் தான். போற பாக்கியமா போலாம். தந்தைக்கு பிறகு இதுக்குத்தான் சொல்லிருக்காங்க தெரியுங்க. யார எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கணும். அம்மா புறப்படுங்கள். அம்மா தந்தைக்கு பிறகு யார் பெற்றெடுத்த மகன் என்றால் இவர் பெற்றெடுத்த மகன் என்று உழைக்க வேண்டும். அதை போற்றி இந்த நாடு நகரம் மக்கள் அனைவரும் போற்ற வேண்டும். வெற்றியோடு நலமோடு நாட்டு மக்களுக்கு எந்த குறை என்பதை காணாமல் தீரம் சிறப்போடு அரசாட்சி செய்து வரும். சென்று வாருங்கள் தாயே, புறப்படுங்கள். அப்பா போயிட்டு வாங்கப்பா. நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு நீ போய் உன் மனமான மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தொழில்களை பார்த்து சொல்ல வேண்டும். அண்ணா ஆகட்டும் அம்மா, புறப்பட சென்று வா. நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாகவே இருக்க வேண்டும். இருந்தாலும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சென்று ஓய்வு பெற்றுக் உன் தந்தை ஆண்டாரே நாடு அதுவா நாடு. இதன் பிறகு நீங்கள் ஆளப் போகிறப்பா திருக்கணத்தால் மணி முடிச்சாரு தங்கிட்டே இல்லையா? ஒரு ஒட்ட சிறுவனை பத்தி என்ன சொன்னவா? என்ன சொன்னவா? இல்ல பொம்மனே என்ன சொன்னவா? எறும்பு கடிக்கிறான். அட வேலைக்காரனே, அட வேலைக்காரனே, சொல்லலாமா சொல்லலாமா? ஏய் விட மாட்டேன் அவர்களை.
ஆற்றில் அவர் வாட பகையாளி குடும்பத்தை உறவாடி கிடக்க ஒரு வேண்டும் பள்ளத்தை எடுத்தான், கேட்டு காணலாம் ஒரு விளக்கு அடைத்தான், அவர்களுக்கு தெரியும் ஒருத்த விட்டு தாலி அறுத்தான். அன்பார்ந்த இந்த நல்ல நேரத்திலே கொடுக்க வேண்டும் மனப்படைத்த அன்பு உள்ளம் எஸ்பி ஆடியோ சிறந்த முறையிலே ஒளி அமைத்து தரக்கூடிய எஸ்பி ஆடியோ கேபிள் டிவி ஆபரேட்டர் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். நெத்தியில வெச்ச போட்டு இளவரசமா பார்த்து போறாங்க, எங்க வராங்க எதுவுமே தெரியல. உங்களை தேடி தேடி பார்த்து கால் தான் வலிக்குது. பேசக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க? மலர்வன் அனைவரும் சரியான நேரத்துக்கு வர சொல்லி சொன்னாங்களா இல்லையா? நம்ம 3 பேரும் வந்துட்டோம். அவங்க பார்த்தியா இன்னும் வரவே கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு வந்தா நீ பேசக்கூடாது. நீ தான் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப பேசுறேன். அந்த ரெட் ரோஸ் பெரியா அக்கா அக்கா இங்க பாருங்களே, பேச மாட்டீங்களா? என் மேல உங்களுக்கு கோபம் அக்கா. அக்கா இங்க பாருங்க அக்கா. அக்கா ஐயோ வாயே தாங்க மாட்டேன். அது வடியுது. கூட பேசுது. சரி, இவளுக்கு யாரும் பேசல. இன்னும் அரண்மனைக்கு
வாடி போட போறேன்டி மூஞ்ச பாரு நல்லா. ஆமா உங்க மேல எதற்காக 3 பேரை கோவமா இருக்கா என்ன பாருடி மூஞ்ச பாரு, நீ பாரு. வாயில ஏதோ இழிப்பு வச்சிருக்கு பாரு. ஒண்ணு கிடைக்காது, வரும்பொழுது கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து யாருன்னா கடிச்சு எடுத்துட்டாங்க. யாரும் கடிச்சு எடுக்கிற அளவுக்குலாம் அங்க ஒண்ணு கிடைக்காது. இங்க வாங்க. ஆமா, உறிஞ்சி எடுத்துருக்காங்களா? என்னத்தை முடிச்சு எடுத்தாங்க? அப்படியா கவிதா, சொல்லுடியா. மேல உனக்கு கோவமா? ஆமாண்டி. ஏன் கோவம்? நான் என்ன தவறு செஞ்சேன்? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால இன்னைக்கு பள்ளி பாடசாலை விடுமுறை அல்லவா? உண்மைதான். ஒரு நாள் தான் நம்ம மலர் வனத்துல அனைவரும் சந்தோஷமா விளையாடுறது வரணும். நாங்க 3 பேரை வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் வந்துட்டான். நீ மட்டும் இவ்வளவு நேரம் கழிச்சு வரியா, அதனாலதான் உங்க மேல கோபம். அப்படியா? ஒன்று கிடைக்காது. என்னுடைய அண்ணனை பார்த்துட்டு வருவதால சற்று தாமதம். இளவரசின்ற ஆணவம். யாரு? எனக்கு. ஆமா, கேட்டுக்கிட்டீங்களா? இளவரசி திமிரு, பணம் இருக்கின்ற திமிரு. சரிம்மா பாரு, என்ன மொழி எனக்கு நேரம் சரியில்லை. எனக்கு திமிரு அதிகமா இருக்கான், பணம் இருக்கின்ற கொழுப்பு இருக்கான். எக்ஸாக்ட்லி ஆம்பர், சரியா சொல்றேன். அதெல்லாம் கிடைக்காது. கண்ணு 2 தோண்டிடுவோம். இங்க பாருடி, என் மேல கோவப்படாது. வெகு நாட்களாகி என்கிட்ட வைரத்தோடு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? வைரத்தோட வேணா, ஒரு வெங்காயத்தோட வேணா. யாரு உனக்கு பித்தளை தான் வாங்கி தருவோம். பார்த்தியா அவளுக்கு திமிருடி. சரி, இருந்தாலும் உங்களை பார்த்ததுக்காக எதற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்த தெரியுமா? என்ன காரணம்? இந்நாட்டுக்கு இளவரசராக இருந்த என்னுடைய அண்ணன் அண்ணன் இப்படி மன்னராகி விட்டார். மன்னரா? அப்பனா கொண்டு நம்ம எங்க வேணாலும் சுதந்திரமா சுத்தலாம். தடை என்பது கிடையாது. எந்த மலர் வளத்துல வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் விளையாடலாம். ஆமா, எந்த மலர் வேணாலும் நீ கறந்துட்டு பறிக்கலாம். பூக்கடையில வாங்கிதான் வைப்பேன், கையால பறிச்சு வைக்க மாட்டேன். எனக்காக எவ்வளவோ நந்தவரை ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு பூக்கடைக்கு போய் பூ வாங்க போறாங்க. ஆளை பாருங்க அவளுக்கு. ஓடி இருந்தாலும் என்னுடைய மனசு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆமாண்டி. இப்படி சொல்ல வேண்டும். இப்படி தெரியுமா? காரணமா நீ மத்தரியா இருந்தா